அடுத்த வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படின்னா தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படான். அல்லேலூயா. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆக்கினை தீர்ப்பு வராட்டாலும் நியாய தீர்ப்புக்கு உள்ள வந்துட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. உலகத்துள்ள அத்தனை மக்களும் இது பயமுறுத்துவதில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்படிதான் பைபிளை நாம் படிக்கும்போது கற்றுக்கொண்டது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, அவரை விசுவாசிக்காதவன் எல்லாம் ஆக்கினை தீர்ப்புக்கு வருவான். ஏன்னா தேவன் இவ்வளவு அன்பு கூர்ந்து அவரை அனுப்பி அற்புத அடையாளங்கள் மூலமாக காண்பித்து பல பல காரியங்களை செய்து அவர் இப்படியெல்லாம் சத்தியத்தை நிரூபித்து பாருங்க, கிபி கிமு என்று சொல்லுகிற அந்த உலக சரித்திரத்தை மாற்றி தேவன் பலத்த அற்புத அடையாளத்தினாலே இன்னைக்கும் பல கிரிகளை செய்து கொண்டு வந்தாலும் இயேசுவை விசுவாசிக்காத மக்கள் நிறைய. என வேதம் சொல்லுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தேவன் தாமை பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை பெற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பார்த்தீங்களா?